கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா லாஸுங்க. என் ஃப்ரெண்டு யூஸ்டு கார் வாங்கும் போது 10 லட்ச ரூபா லாஸ் பண்ணியிருக்கான். அவன் வாழ்க்கையில் சேமித்து வச்ச ஒவ்வொரு காசுமே அந்த கார் வாங்குறதுக்காக மட்டுமே போட்டான். பட் அவன் இன்னைக்கு கஷ்டப்படுறத பார்த்து நான் யார்கிட்ட சொல்கிறேன்னு தெரில. நீங்கள் ஒரு யூஸ்டு கார் வாங்குறீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் யூஸ்டு கார் வாங்கும் போது ஏமாற மாட்டீங்க. நம்ம கேஜிஎஃப் மோட்டோ சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புது கார் இல்லை யூஸ்டு கார் வாங்க நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்கள்லாம் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு நோட் பேடோ இல்லை ஒரு பேப்பர்லேயோ எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் இதை வந்து செக்லிஸ்ட்டாகவே வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் யூஸ்டு கார் வாங்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார் வாங்கும்போது ஃபஸ்ட்டு எல்லாருமே பார்க்குறது இன்ஜின் நல்லா இருக்கா அப்படின்னு தான். ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் அந்த காரில் இருக்குது. ஆனால் இதை வந்து யாருமே பார்க்கறது இல்லை. கார் வாங்கணுன்னா எல்லாருமே பார்க்குறது இன்ஜினு, கார் அவுட்ரு எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் இந்த சேசிஸ்ன்றது அதை விட ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த சேசிஸ் தான் வந்து மொத்த காரையுமே தாங்கிட்டு இருக்கு. நீங்கள் உட்கார்ற சீட்லேருந்து இன்ஜின் வரையுமே இந்த சேசிஸில் தான் இருக்குது. சில கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம், ஃப்ரண்ட்டு கொலியூஷன் ஆகிருக்கலாம், இல்லை பேக்கில் கொலியூஷன் ஆகிருக்கலாம். அந்த நேரத்தில் சேசிஸை வந்து கிரம்பிள் ஜோனோட நசுங்கி இருக்கும். பட் அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ்டு மார்க்கெட்டில் திரும்பி அந்த காரை வந்து ரெடி பண்ணி அதை விற்கிறாங்க. ஸோ அது நீங்கள் சேசிஸ் நோட் பண்ணலன்னா கார் வாங்கின காருக்கு மொத்த லாஸுமே ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் சேசிஸ் தான் நோட் பண்ணணும். ஸோ இந்த சேசிஸ் எப்படி பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ரேம்ப் இருந்ததுன்னா ரேம்பில் ஏற்றி அந்த காரோட சேசிஸை பார்க்கலாம். அதேமாரி காரோட இன்டீரியர்ஸ், அதாவது போனட் ஓப்பன் பண்ணி சேசிஸ் வந்து சைடில் எப்படி இருக்குது, எங்கேயாவது வெல்டிங் இருக்கான்னு கண்டிப்பாக பார்க்கலாம். அண்டு இந்த சேசிஸை இந்த மாதிரி க்ரம்பிள் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஐடியா கொடுக்குறேன். அந்த ஐடியா வந்து ஒரு 12th பாயிண்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த விஷயம், காரில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இன்ஜினு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இன்ஜின் பார்த்து வாங்குவோம். பட் இன்ஜின் பார்த்து வாங்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கார் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கோ அதை வச்சு இன்ஜின் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. காரோட இன்ஜின் எதோட ரிலையபிலிட்டி இருக்குன்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எப்படி கரெக்டாக இன்ஜின் ஆயில் மாற்றுறோம், அண்ட் காரை எந்த ரோட் கண்டிஷனில் ஓட்டுறோம், காரை எப்படி சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறோம், அண்டு காரை எத்தனை வாட்டி கீர் ஷிஃப்ட் பண்ணுறோம், எல்லாத்த வச்சுதான் அந்த காரோட இன்ஜின் லைஃப் இருக்குது. ஒரு கார் வந்து 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அதனால் இன்ஜின் ஃபஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது கிடையாது. சில கார் வந்து 50,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஆனால் இன்ஜின் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இன்ஜினை வந்து எப்படி செக் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஐடிலில் விடுங்க. ஐடிலில் ஏதாவது அனாயிங் நாய்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஒரு டம்ளரை வச்சு தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு மாடல் வாங்குறீங்கன்னா அந்த புது கார் மாடலில் இன்ஜின் எப்படி இருக்குது, அண்ட் இப்போ நம்ம யூஸ்டு காரில் இன்ஜின் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்றத வச்சும் இந்த இன்ஜின் எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருந்தாலுமே இந்த விஷயம்லாம் ஃபாலோ பண்ணி காரை செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா காரோட இன்ஜின் ஆயில் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம செக் பண்ணோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட காரோட போனட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அவங்க சரியாக ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றலை அப்படின்னா இன்ஜினில் வந்து இன்ஜின் ஆயில் லீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஓவர் ஹீட்டாக இருக்கும் அந்த இடத்துல வந்து இன்ஜின் ஆயில் லீக்கேஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே வந்து ஏதாவது அன்இவனாக வந்து இன்ஜின் ஆயிலில் ஸ்பில் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஜினை ரன் பண்ண விட்டுட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் ரன் பண்ண விட்டு பின்னாடி எக்ஸாஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் ஸ்மோக் வருதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் ரெவ் பண்ணும் போது. அதேமாதிரி ஸ்மோக் வந்து என்ன பிளாக் கலரில் இருக்கா, அப்புறம் இல்லை ஒயிட் கலர் ஏதாவது ஸ்மோக் வர்றதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். காரோட இன்ஜின் செக் பண்ணும் போது முக்கியமாக இதை கவனிக்கணும். அது என்னென்னா கூலண்ட்டை வந்து நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா காரோட இன்ஜின்லேயோ இல்லை கூலண்ட் ரன் ஆகிற ரேடியேட்டர்லேயோ லீக் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கூலண்ட் நீங்கள் எத்தனை லிட்டர் ஓட்டுனாலுமே அது திரும்பி வெளில போயிடும். இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா கார் ரன் பண்ணும் போது எவ்வளோ கூலண்ட் இருக்குது அண்ட் கார் வந்து ஆஃப் பண்ண அப்புறம் இன்னும் எவ்வளோ கூலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறது கவனிங்க. ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கார் ரன் ஆன அப்புறம் இதை செக் பண்ணுங்கள். இதை செக் பண்ணுறது மூலயமா ரேடியேட்டரில் ஏதாவது லீக் இருந்தாலுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. அதேமாதிரி கார் இன்கேஸ் டர்போவாக இருந்தால் டர்போ கண்டிப்பாக கிக்கின் ஆகுதா ப்ராப்பராக அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணோம். அதுக்கு வந்து நம்ம டிரைவ் பண்ணும் போது காரை வந்து ஒரு 5000 RPM மேலே ரன் பண்ண விட்டு
ஸோ அந்த டைமில் டர்போ எப்படி கிக்கின் ஆகுது, கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பார்க்கணும். அதேமாதிரி டர்போ வந்து இன்கேஸ் சில காரில் வந்து டர்போ தான் வேரியண்ட் தான் இருக்கும், ஆனால் வந்து அந்த காரில் வந்து டர்போ கிக்கின் ஆகாதனால கார் வந்து பிக்கப் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதை வச்சுமே நீங்கள் டர்போ செக் பண்ணலாம். அடுத்து நம்ம காரில் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து காரோட இன்டீரியர்ஸு. காரோட இன்டீரியர்ஸில் நிறைய பேர் ஆஃப்டர் மார்க்கெட்டில் லைட்ஸ்லாம் மாட்டியிருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அதில் இருக்க என்ன பிரச்சனைனா, மாட்டும் போது இன்கேஸ் ஒயர் கட் பண்ணி இம்ப்ராப்பராக கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா கார் வந்து ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி இம்ப்ராப்பராக கனெக்ஷன் கொடுக்கறதுனால காரோட வாரண்டிக்கும் வாய்ட் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் 2-3 வருஷம் உள்ள காரு, வாரண்டிக்குள்ளே இருக்க கார் வாங்குறீங்கன்னா இதை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம கார்லேயே இருக்க முக்கியமான இண்டிகேட்டர் இது நம்ம டேஷ்போர்டில் இருக்க இண்டிகேட்டர்ஸு. இதில் நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும். நம்மள நிறைய பேருக்கு அந்த சிம்பிள் என்னென்ன தெரியாது. பட் அந்த சிம்பிள்லாம் வந்து ஒவ்வொரு இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷன் அப்பையும் எரியும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம கண்டிப்பாக வந்து அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் ஓட்டின அப்புறம் தான் நம்மளால் ப்ராப்பராக கண்டுபிடிக்க முடியும். எப்பயுமே கார் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும் போது இது எல்லாமே லைட்ஸ் பிளிங்க் ஆகிட்டு ஆஃப் ஆகும். ஸோ ஏதாவது ட்ரபுள் இருந்தால் அந்த இண்டிகேட்டரில் கண்டிப்பாக காமிச்சு கொடுக்கும். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது காரோட சஸ்பென்ஷன்ஸு. முக்கியமாக நம்ம இந்தியன் ரோட்ஸில் அதிகமாக டேமேஜ் ஆகிறது இந்த சஸ்பென்ஷன் தான். நம்ம டிரைவ் பண்ணும்போது ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவரால் தான் இதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரெகுலராக வந்து கார் ஓட்டுறவங்கள இந்த டிரைவிங்க்கு கூப்பிட்டு போங்க. ஸோ கார் ஓட்டும் போது எதாவது அன்யூஷுவலாக இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணும் போது கண்டிப்பாக சஸ்பென்ஷனோட குவாலிட்டி கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அண்ட் இதை செக் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஆஃப் ரோடு எடுத்துகிட்டு போயோ இல்லை அன்இவன் ரோட்ஸில் ஓட்டியோ இல்லை ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏற்றியோ கண்டிப்பாக நம்ம சஸ்பென்ஷன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்மளால் வேல்யூவேட் பண்ண முடியும். காரோட சஸ்பென்ஷன் போயிருந்ததுன்னா கார் வந்து ரோட் கிரிப்பு வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதேமாதிரி டேர்னிங்கில் வந்து கொஞ்சம் அன்இவனாக இருக்கும், உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ சஸ்பென்ஷன்றது கண்டிப்பாக நம்ம கவனிக்கணும். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது காரோட டிரான்ஸ்மிஷனு. ஏன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் மேனுவல் காராக இருந்தால் ஒரு 20,000 30,000 மினிமம் ஆகும். அதேமாரி ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் போதும் உங்களுக்கு 1 லட்ச ரூபாலேருந்து 1.5 லட்ச ரூபா வரையும் கண்டிப்பாக செலவு வச்சிரும். டிபெண்ட்ஸ் ஆன் தி மாடல். நீங்கள் எதுவும் BMW அந்த மாதிரி பெரிய கார்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் மட்டுமே 2 லட்ச ரூபாலேருந்து 3 லட்ச ரூபா ஆகிடும். ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபஸ்ட்டு வந்து காரை வந்து நம்ம நியூட்ரலில் போட்டு பார்க்கிங் பிரேக்கை போட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேனுவலாக இருந்தால் கீரை வந்து ஒவ்வொரு கீருக்கும் ஷிஃப்ட் பண்ணி பார்க்கலாம். கிளச்சை பிடிச்சிட்டு அண்ட் லைட்டாக கிளச்சை விட்டுட்டு எப்படி இருக்குது, ஒவ்வொரு கீருக்கும் லூஸ் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கீராக செக் பண்ணலாம். அதேமாதிரி காரை வந்து நியூட்ரலில் வச்சுட்டு சென்டரில் எந்த அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் இருக்குது, அதே மாதிரி ஏதாவது ஒரு கீரில் 3rd கியர்லேயோ இல்லை 4th கியர்லேயோ போயிட்டு அன்இவனாக கார் வந்து வைப்ரேட் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். கார் ரன்னிங்கில் இருக்கும் போது சில கார்ஸில் வந்து ரிவர்ஸ் வந்து சரியாக விழாமல் இருக்கலாம். ஸோ அப்போ வந்து அந்த ரிவர்ஸுக்கான டிரான்ஸ்மிஷன் போயிருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை சில காரில் வந்து 3rd கியரில் போயிட்டானா கார் வந்து நிற்காது, அப்படியே கார்லேருந்து ரிவர்ட் ஆகிட்ருக்கும் நியூட்ரலுக்கு. அந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் ப்ராப்ளம்லாம் இருக்குது. 20-30 சில இடத்துல சொல்லுவாங்க காரை வந்து அப்படியே சும்மா 20-30 மட்டும் ஓட்டி பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்னென்னா, இப்போ 3rd கியரோ இல்லை 4th கியரோ போயிருந்ததுன்னா அந்த 20-30 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் ஓட்டும் போது கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 2 கியர் தான் போட்டு பார்ப்பீங்க. ஸோ கண்டிப்பாக காரை வந்து டிரைவ் பண்ணி ஒரு 50-60 கிலோமீட்டர் மினிமம் எல்லா கீரையுமே போட்டு நீங்கள் பாருங்கள் காரோட டிரான்ஸ்மிஷன் எப்படி இருக்குன்ட்டு. அதேமாதிரி ஆட்டோமேட்டிக் காராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நியூட்ரல்லையும் பார்க்கிங்லேயும் ஆட்டோமேட்டிக் கீர்லேயுமே போட்டு பார்க்கலாம். அதேமாதிரி முக்கியமாக இதில் ஆட்டோமேட்டிக்கில் நம்ம கவனிக்கிறது என்னென்னா, டிரைவிங் அப்போது அன்இவனாக வந்து கீர் ஷிஃப்ட் ஆகிறது, இல்லை டிரைவிங் அப்போ வந்து கீர் வந்து சில நேரங்களில் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்கவங்க கண்டிப்பாக பார்த்து வாங்குங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஸ்டேரிங் கேலிப்ரேஷனு. காரோட ஸ்டேரிங் தான் வந்து நம்மளை கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுது காரோட. ஸோ காரோட ஸ்டேரிங் வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால் டேர்ன்ஸில் வந்து கரெக்டாக கார்னர் பண்ணி ஓட்ட முடியும். இன்கேஸ் ஸ்டேரிங் வந்து இன்அக்யூரேட்டாக இருந்ததுன்னா காரில் வந்து நம்ம யாரையாவது போய் தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டேரிங் வந்து எப்படி கேலிப்ரேட் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு வந்து காரோட சீட்டில் உட்காந்துக்கோங்க. கார் சீட்டில் உட்காந்துட்டு இன்ஜின் ஆன் பண்ணிக்கோங்க. இன்ஜின் ஆன் பண்ணிவிட்டு 360 டிகிரி கார்
ஸ்டேரிங்கை ரொட்டேட் பண்ணி காரோட வீல் வந்து எந்த ஆங்கிளில் இருக்குது, ரைட் சைட்னா ரைட் சைடில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதேமாதிரி லெஃப்ட் சைடில் ஸ்டேர் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் எப்படி இருக்குது, ஈவனாக திரும்பி இருக்கான்னு பாருங்கள். அதேமாதிரி காரோட சென்டர் பொசிஷன் வச்சுட்டு காரோட ஸ்டேரிங் வந்து சென்டரை நோக்கி தான் இருக்கா இல்லை சைடு நோக்கி கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். இது மூலயமா வந்து காரோட ஸ்டேரிங் வந்து சென்டரை நோக்கி இருக்கா, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டிரைவிங் அப்போ செக் பண்ணுங்கள். காரை வந்து லெஃப்ட்டு ரைட்டு டேர்ன் பண்ணி பாருங்கள், கரெக்டாக டேர்ன் ஆகுதா இல்லை ஏதாவது வாபிள் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸோ வாபிள் ஆச்சுன்னா ஸ்டேரிங்கில் வந்து இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். அதேமாதிரி காரோட ஸ்டேரிங் வந்து அன்ஈவன் ரோட்ஸில் போகும்போது எப்படி ரியாக்ட் ஆகுது, அதேமாதிரி ஸ்பீட் பிரேக்கரில் போகும்போது எப்படி ரியாக்ட் ஆகுது கண்டிப்பாக கவனிங்க. ஒரு புது கார் வாங்கும் போது கண்டிப்பாக வந்து அந்த கார் சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருக்கோம், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு யூஸ்டு கார் வாங்கும் போது வந்து காரோட பெயிண்டிங் வந்து ஈவனாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. சில ஏதாவது ஆக்சிடெண்ட் நடந்திருக்கலாம், அதில் ஸ்க்ராச்சஸ் இருக்கலாம். அதேமாதிரி கார் வந்து பெயிண்டிங் எங்கேயாவது ரிமூவ் ஆகிருக்கலாம், அதில் வந்து ஏதாவது ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து காரை சுற்றி நீங்கள் பார்க்கும் போது எந்த இடத்துல ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதேமாதிரி கார் டோர் வெளியே மட்டும் பார்க்காம காரோட டோர் உள் சைடில் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். சில கார்னர்ஸ்லாம் வந்து ரஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி அண்டர் சேசிஸ் பாருங்கள், ரஸ்டிங் வந்து அண்டர் சேசிஸை அரிக்கிற அளவுக்கு பவர் உள்ளது. ஸோ அண்டர் சேசிஸில் ரஸ்ட் எந்த அளவுக்கு ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்து அந்த காரை வந்து எவாலுவேட் பண்ணுங்கள். ஒரு யூசர் காரை வந்து சரியாக பெயிண்ட் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா அந்த கார் வந்து ஈஸியாக ரஸ்ட் ஆகி சீக்கிரமாக வேஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பெயிண்டிங்கை வந்து செக் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ஐடியல் ஆப்ஷனு. இன்றைக்கி மாடர்ன் கார்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஏசி கம்பல்சரியாக வந்துருச்சு. ஏசி வந்து கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஏன்னா ஏசி இல்லைனா நம்மளால் ட்ரைவ் பண்ணிகிட்டே போக முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஹீட் இருக்குது வெளியில். ஸோ கண்டிப்பாக வந்து ஏசியை செக் பண்ணணும். நீங்கள் அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ சொல்கிறேன். ஏசி செக் பண்ணுறதுக்கு காரை வந்து ஃபஸ்ட்டு ஐடில் ரன் பண்ண விட்டு ஏசி ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஏசியோட கூலிங் எப்படி இருக்குது, ப்ளோ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இமிடியேட்டாக கூலிங் ஆச்சுன்னா காரோட ஏசி கண்டிஷன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் ஏசி கூலிங் ஆகுதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குதுன்னா கண்டிப்பாக வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து ஏசி சிஸ்டம் ரன் ஆகும். அதனால் உங்களுக்கு அதிகமாக வந்து பவர் கன்சியூம் ஆகும். ஸோ உங்களுக்கு பெட்ரோலும் அதிகமாக செலவாகும். சில பேர் சொல்லுவாங்க ஜஸ்ட் நீங்கள் கூலண்ட் வந்து ஆட் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு வந்து கேஸோட கூலிங் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் கண்டிப்பாக அவங்களே கூலிங் பண்ணுறதுக்கு கேஸை ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லிடுங்க. கையில் 500 ரூபா கூட கொடுத்து உடனே ஃபில் பண்ண சொல்லுங்கள். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணுறது. கண்டிப்பாக வந்து நம்ம நிறைய பேருக்கு டாக்குமெண்ட்ஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்காது. பட் நான் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நிறைய ஆன்லைன் ஆப்ஸ் இருக்குது. இப்போ ஆர்டிஓ செக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா இந்த கார் வந்து யார் ரெஜிஸ்ட்ரேஷன் பேரில் இருக்குது நம்ம செக் பண்ண முடியும். அதேமாரி கார் வந்து இப்போ எத்தனாவது ஓனருன்னு நம்ம செக் பண்ணலாம். அதேமாதிரி அந்த காரோட இன்சூரன்ஸும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணுறது ரொம்ப மஸ்ட்டு. ஸோ அவங்க சொல்கிறாங்கன்னு நம்பி நீங்கள் வாங்கினீங்கன்னா அவங்க வந்து நீங்கள் தான் செகண்ட் ஓனர்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் கார் வாங்கின அப்புறம் தான் தெரியும் ஏற்கனவே ஒருத்தர் வாங்கி விற்றுருக்காரு தேர்ட் ஓனர் அப்படின்னு சொல்லி. நீங்கள் அவங்ககிட்ட கேட்டாலும் சும்மா அவர் வந்து வாங்கிட்டு 500-1000 கிலோமீட்டர் தான் ஓட்டிட்டு கொடுத்துட்டாரு, அதனால் செகண்ட் ஓனர் நாங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வாங்கி ப்ராப்பராக செக் பண்ணுங்கள் யார் பேரில் இருக்குது. டாக்குமெண்ட் செக் பண்ணும்போது காரோட இன்ஜின் நம்பர், சேசிஸ் நம்பர் செக் பண்ணுறது கண்டிப்பாக மஸ்ட்டு. ஐ திங்க் இந்த 10 பாயிண்ட்டுமே யாருமே எனக்கு தெரிஞ்சு எந்த யூடியூப் சேனல்லையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த 10 பாயிண்ட் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஸோ அந்த பாயிண்ட் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ட் 2ன்ட்டு. பார்ட் 2 வீடியோ வந்துச்சுன்னா இங்கே கொடுக்குறேன் உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ. ஸோ நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றி. அண்ட் நம்ம சேனலில் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வரும். நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் வேணும்ன்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. அண்ட் பார்ட் 2 வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.